ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா சேலத்துக்கு நியர்பையா இருக்கக்கூடிய ராமர் கோயில் டெம்பிள் தான் போக போறோம். அண்ட் அந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மாலான வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. ஆனா அந்த வாட்டர் ஃபாலுக்கும் போயிட்டு ப்ரெசென்டா இப்போ அங்க தண்ணி வந்துட்டு இருக்கா அப்படிங்கறதையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோவா கிரியேட் பண்ணி கொடுக்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நேச்சுரல் பிளேஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அந்த இயற்கை எழில்மிகும் சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு நம்ம போயிட்டு அந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் ஃபாலையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணலாம். அண்ட் நம்ம சேனலில் வந்து இது மாதிரியான நல்ல வீடியோஸ் எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எங்கே பிளான் பண்ணமோ அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். அண்ட் ரீச் ஆனதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய லேக் இருந்துச்சு. அண்ட் லேக்கோடைய வியூ தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அண்ட் இந்த லேக் இருக்கக்கூடிய இடமும் சரி, அண்ட் இந்த டெம்பிள் அமைஞ்சிருக்க இடத்துலையும் ரொம்பவே அமைதியாக இருக்குது. எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஃபேமிலியோட நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான இடம். அண்ட் அதே போல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு போய்ட்டு நீங்கள் ஃபோன் பேசுகிறதோ இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிள்ஸே கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல வந்து நெட்டே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட்டே இல்லாத ஒரு இடத்துல தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. ரொம்பவே ஹாப்பியாக உங்களால் டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியும் உங்கள் ஃபேமிலி கூட. அண்ட் அதே போல் பண்ணோம். அண்ட் இப்போது நாங்கள் எந்த இடத்துல இருந்தோமோ அந்த இடத்துல இருந்து தான் இந்த லேக்கோட வியூவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் இந்த லேக் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆப்போசிட் சைட்லேருந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வியூ காமிச்சோம். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த சைட்லேருந்து அந்த சைடு. அண்ட் அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறது உங்களுக்கு நல்லா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சேலத்திலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான ஒரு நேச்சுரல் பிளேஸ் இருக்குது. அண்ட் இந்த பிளேஸ்க்கு வரதுக்காக தான் நான் உங்களுக்கு மார்னிங்கே சொல்லியிருப்பேன். அண்ட் இந்த வர இடங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வீடியோ எடுத்து காமிக்கணும்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனால் 2 பேர் தான் வந்திருந்தோம். ஸோ 2 வீலரில் வந்ததுனால ரோடும் கொஞ்சம் மோசமாக இருந்ததுனால எங்களால் அதை கவரேஜ் பண்ண முடியல. பட் இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நாங்கள் காமிக்க போகிறோம். அதாவது இந்த ராமானுஜர் கோவில் அப்படிங்கிற கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லேக் இருக்குது. அண்ட் இந்த லேக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி இருக்குது இப்போது. ஸோ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. குதிச்சு கூட விளாடலாம். பட் இருந்தாலும் கொஞ்சம் டேஞ்சர் அப்படிங்கிறதுனால நம்ம எதுவும் அதில் இறங்கலை. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோவில் வந்து 4 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். பட் இந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தெரியாமல் வந்துட்டோம். மேபி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கோவில் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து அதாவது ஈவினிங் டைமில் வந்து 4 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்க. மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். அந்த மார்னிங் என்ன டைம் நான் தெரிஞ்சுக்கல. மேபி தெரிஞ்சுட்டோன்னா உங்களுக்கு கமெண்ட்டில் வந்து பின் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி பிளேஸ்க்கு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட வரும்போது ரொம்ப நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம். அண்ட் லேக்குக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் லேக் பக்கத்தில் தான் இருக்கோம். பாருங்கள் எந்த அளவுக்கு நிழலாக இருக்குது. அண்ட் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்லாம் பாருங்கள் நல்ல ஒரு பிளேஸ் இருக்குது. நல்லா வந்து நம்மளால் வந்து ஃபேமிலியோட வந்தோம் அப்படின்னா என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான இடமா இருக்கும். இன்னும் சில பிளேசஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோஸ் கவரேஜ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களை மாதிரியே சில நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தண்ணியோட ஆழம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிட்டு இருந்தாங்க. உள்ளே இறங்கினோன்னா ஐயோ சேராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க மேலே ஏறினாங்க. எங்களை கூட ஏன் நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு கூட கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து ஜஸ்ட் யூடியூப் சேனல் அப்படிங்கிறதே சொல்லியிருந்தேன். நம்ம இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ராமானுஜர் கோவிலுக்கு வந்துட்டோம். கோவில் வந்து பார்த்திங்கன்னா 4 o'clock ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். பட் அதுக்கு இடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வடிவேல் சார் வந்து இங்கே ஒரு ஷூட்டிங்கில் இருக்கிறதுன்றது நாங்கள் கேள்விப்பட்டோம். அதை கேள்விப்பட்டு நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சருகுமலை அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு நாங்கள் போயிருந்தோம். அதனோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்லோட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ இந்த ராமானுஜர் கோவிலுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த கோவிலுக்குள்ளே போயிட்டு இந்த கோவிலுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் டீட்டெயில்டாக என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குங்கிறத உங்களுக்கு நாங்கள் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி காமிக்க போகிறோம். அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேலத்து மக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு சேலம் மக்கள் மட்டும் கிடையாது, எல்லா மக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம். ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு மிக அற்புதமான ஒரு இடமா இருக்கும். அண்ட் உள்ளே என்னென்னலாம் விஷயங்கள்லாம் இருக்குங்கிறத வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். மேலே வந்து நிறைய படிக்கட்டு இருக்குது. நம்ம ஒன் பை ஒன்னாக ஏறி போகலாம். சாமி தரிசனம் வந்து நம்ம முடிச்சிட்டோம். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுற்றி நிறையா வந்து பெருமாள் இருக்காங்க, பெருமாள் சாமி இருக்காங்க. அவங்கள தரிசனம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாரு, சாமி சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லா
சாமிகளையும் வந்து நம்ம வணங்க போகிறோம். அண்ட் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ். அதாவது இன்னும் நிறைய நபர்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து ஒரு ஃபேமஸாக இருக்குது. இன்னும் நிறைய நபர்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ மூலிமா தான் ஆக்சுவலாக எங்களுக்கே ஒரு யூடியூப் மூலிமா தான் எங்களுக்கு இந்த கோயில் வந்து தெரிய வந்தது. நாங்கள் சேலத்தில் இருந்தாலுமே எங்களுக்கு இதனால் வரைக்கும் இதை பற்றி தெரியல. பட் அந்த யூடியூப் மூலிமா தான் எங்களுக்கு தெரிஞ்சது. அண்ட் நாங்கள் இந்த வீடியோ நாங்கள் எடுக்கிறதுமே ரீசன் வந்து நிறைய பேருக்கு இது தெரியணுங்கிற ஒரு ரீசனுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். இது ரொம்பவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பலன் அளிக்கக்கூடிய ஒரு கோவிலாகவும் ஐயர் சொல்லியிருக்காரு. ஒரு நல்ல ஒரு இடம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சுற்றி அட்மாஸ்பியர் பாருங்கள். ஸோ இந்த அட்மாஸ்பியர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னாலே நம்மளோட மைண்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து எக்ஸலண்ட்டான பிளேசஸாக இருக்குது. ரொம்பவே இயற்கையான சூழ்நிலையில் ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு. எல்லா பக்கமும் பாருங்கள் மலைகள் தான் இருக்குது. இந்த பக்கம் மலைகள் இருக்குது, அந்த இந்த பக்கம் மலைகள் இருக்குது. கோவிலை சுற்றியுமே மலைகள் மட்டும்தான் இருக்குது. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையான ஒரு இடமா இருக்குது. கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கவலைகள் எல்லாத்தையும் நீங்கள் மறந்து ஒரு ரிலாக்ஸ்டாக உங்களால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இங்கே ஏற்படும். அதுக்கான சூழ்நிலை இங்கே இருக்குது. இன்னும் வாங்க தொடர்ந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம கோயில் முடிச்சுட்டு இப்போ ஃபைனலாக நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ வந்துட்டு எல்லாமே சிறப்பாக தரிசனம் எல்லாம் முடிச்சாச்சு. வந்து ஒரு 3 சாமி பார்த்தாச்சு. பெருமாளை வந்து நல்லா தரிசனம் கிடச்சிது. நமக்கு வந்து இந்த டைமில் இருந்தாலும் எந்த ஒரு ரஷ் இல்லை. இன்றைக்கி பௌர்ணமி அப்படின்றனால ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு பூஜைகள்லாம். ஸோ எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ பௌர்ணமின்றப்போ நம்ம திருவண்ணாமலை அந்த மாதிரி இடத்துல தான் ரொம்ப சிறப்பான பூஜை நடக்கும். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து இங்கேயும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ முடிச்சாச்சு. இப்போ அடுத்து ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு சாமி பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ பார்த்துட்டு முடிச்சுட்டு நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து பாருங்கள் இந்த ஒரு இடத்த. ரொம்ப சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சேலமில் கண்டிப்பாக இந்த ஒரு மலைக்கு சென்ட்ரல் பிளேஸில் இந்த மாதிரி ஒரு இடத்துல இது வரைக்கும் நாங்கள் போனது கிடையாது. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியோடு எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணலாம். சவுண்டாக பேசுகிறோம். ஸோ இந்த இடத்துக்கு வரும்போது கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியோடு வரும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படின்றது கிடைக்கும். ஸோ எல்லாருமே வாங்க, ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். ஹாய் கைஸ், நம்ம எண்டிங் வந்தாச்சு. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க வேண்டியது பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யானை மட்டும்தான். ஸோ பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு இருக்குது. அதுக்குள்ளே போய் ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சறுக்கு மரம் வர போகிறோம். முடிச்சாச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பி. ஓகே, எல்லாமே முடிச்சுட்டு நம்ம வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம முடிச்சுட்டு கிளம்ப போகிறோம். மணி பார்த்திங்கன்னா இப்போவே ஒரு 6 o'clock ஆகிடுச்சு. ஸோ ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, பாய். கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தரிசனத்தை வந்து முடிச்சிட்டோம். ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த விஷயம் நான் சொல்கிறது மூலிமா உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியும் அப்படிங்கிறது தெரியல. பட் நீங்கள் இந்த இடத்துல இருந்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். நான் இங்கே வந்து ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் அதே போல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் இங்கே பக்கத்தில் ஒரு ஸ்மாலான ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த வாட்டர் ஃபால் போகிறதுக்கான பாசிபிள் இப்போ எங்கள்கிட்ட இல்லை. ஏன்னா நாங்கள் ரொம்பவே டைம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அண்ட் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளூரில் இருக்கவங்கள்ட்ட கேட்கும்பொழுது அந்த ஃபால்ஸில் வந்து தண்ணி வரும்பொழுது மட்டும்தான் அங்கே தண்ணி வரும். அதாவது மழை பெய்யும் பொழுது மட்டும் தண்ணி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ தண்ணிலாம் வராது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் அங்கே போகிறதுக்கான முயற்சியை நாங்கள் எடுக்கலை. அது இல்லாமல் இங்கே டைமும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுச்சு. 6:30 பக்கம் டைம் ஆயிடுச்சுனால நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எண்ட் பண்ணிட்டு கிளம்புறோம். கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் அதே போல் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.